வணக்கம், நான் மகேந்திரன். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிற அமௌண்ட் ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் முதலீடு பண்ண மாட்டாங்க, பல்வேறு கம்பெனியில் பிரித்து முதலீடு பண்ணுவாங்க. அந்த ஃபண்டை பார்த்துக்கிறதுக்கு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அதில் நல்ல நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. இதனால் உங்களோட ரிட்டனை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரே கம்பெனியில் முதலீடு பண்ணோம்னா அது இறங்குச்சுன்னா நஷ்டம், ஏறிச்சுன்னா லாபம் அப்படி இருக்கும். ஆனால் இதில் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் கம்பெனி ஏறி இருக்கும், கொஞ்சம் கம்பெனி இறங்கி இருந்தாலும் நமக்கு நம்மளோட முதலீடு பாதுகாக்கப்படும். அடுத்தது, நீங்கள் மாதம் எஸ்ஐபி இல்லை டெய்லி எஸ்ஐபி சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெனிஃபிட். ரூபி காஸ்ட் ஆவரேஜில் மார்க்கெட் இறங்கும்போது அதிகமான யூனிட் கிடைக்கும், மார்க்கெட் ஏறி இருக்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும். இதெல்லாம் தான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற பெனிஃபிட். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.